வாழ்க்கையே ரொம்ப டயர்டாக ஸ்ட்ரக்கான மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்போ உங்கள் பிரெயினை பாசிட்டிவாக ரீவயர் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. இந்த ஒரு எக்ஸசைஸை செஞ்சு பாருங்கள். காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஐ எம் கேப்பபிள், ஐ எம் வர்த்தி, ஐ எம் பிரேவ் அப்படின்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க. காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஹெவியான சிலபஸ், எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும் போதெல்லாம் என்னோட மேடம் சொல்லிக் கொடுத்த இந்த ஒரு டெக்னிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதாவது வித்தின் அ வீக் யூ கேன் டூ ஒண்டர்ஸ், இஃப் யூ கேனாட் ஹூ கேன், இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போ ஒரு விஷயத்துக்கு பயந்துடுறோமோ அப்போது நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம பிரெயின் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்மளால் தெளிவாக சிந்திக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பயப்படுற மனசை எப்போயுமே காம் டவுன் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் அவங்க எனர்ஜி டவுன் ஆகுதோ உங்கள் மனசுக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கோ அந்த மாதிரி வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஸோ உங்கள் பிரெயினை பாசிட்டிவாக ரீவயர் பண்ணுறது மூலமாக சக்ஸஸை நோக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி நகர்ந்து போக முடியும். இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குற அத்தனை பேருமே ஒரு பெரிய ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணி வந்தவங்க தான். ஈவன் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணமே அவங்க ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணதான். ஸோ உங்களோட ஃபெயிலியருக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்து அதை ஓவர் கம் பண்ணுங்கள். நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.